السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களிலே எந்தெந்த நிலைகளை அடைகின்றோமோ அந்த நிலைகளுக்கு தக்கனவாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய பல்வேறு பிரார்த்தனைகளை துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே நாம் துன்பங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில், துன்பங்கள் என்பது பல வகையான துன்பங்கள் நம்மை ஆட்கொள்ளும். இப்படி நாம் சந்திக்கக்கூடிய அந்த துன்பமான தருணங்களிலே அல்லாஹ்வை நினைத்து அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய பல்வேறு துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதில் ஒரு துஆவை இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கூடுமான அளவுக்கு அதை மனனம் செய்துவிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பக்கூடிய நிலையை நம்ம ஏற்படுத்துவோம். சிறிய துஆ தான், அதே மாதிரி வாயில ரொம்ப இலகுவாக வரக்கூடிய வார்த்தைகள் தான். அந்த துஆவை நாம் மனப்பாடம் செய்து நமக்கு துன்பங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாக நாம் எல்லா நிலையிலையுமே நம்மை படைத்த இறைவனை நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன் கேட்டீங்கன்னு சொன்னால், நாம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ள என்ன செய்யும்? அமைதியாகும். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் அமைதியை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். நிறைய காசு பணம் இருக்குது, நிறைய பொருளாதாரம் இருக்குது, நிறைய சொத்து சுகங்கள், ஏராளமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னா நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி நிறைய மக்கள் அலைகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நிம்மதி என்பது எங்க இருக்குன்னு சொன்னா படைத்த இறைவனிடத்தில் தான் இருக்குது. நாம எந்த சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ்வை நினைப்பதற்கு மறந்துவிடக்கூடாது. நமக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி வருகிறது, நிறைய சந்தோஷம், ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை நாம சந்திக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வை நம்ம நினைக்கணும். அந்த நேரத்தில் என்ன செஞ்சக்கூடாது? தலகால் புரியாம ஆடிடக்கூடாது. ஏன்னா மனுஷன் ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போது என்ன செய்வான்? எல்லாத்தையும் மறந்து ஒரு மாறிய ஒரு நிலைக்கு போயிடுவான். அது மாதிரி சந்தர்ப்பத்தில் கூட நம்ம நினைச்சணும், இந்த மகிழ்ச்சியை தந்தது அல்லாஹ் தான், அவனுக்கே எல்லா புகழும் இன்றி முதலாவதாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அதே நேரத்தில் துன்பம் வருகிறது, ஒரு கடுமையான துன்பம், தாங்க முடியாத துன்பம், இது மாதிரியான துயரமான நேரங்கள்லையும் இந்த துன்பத்தை தந்தது அல்லாஹ் தான், அவன் எனக்கு இதை லேசாக்குவான், அவனிடத்தில் அவன் முறையிடுவோம் என்று நாம் துன்பமான நேரத்திலையும் படைத்த இறைவனை நினைக்கக்கூடிய நேரத்திலையும் நம்முடைய உள்ள என்ன செய்யும்? கண்டிப்பாக அமைதி பெறும். அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான் 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். இந்த வசனம் எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நாம பதிய வைக்கணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒ தத்ம இன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்ம இன்னுல் குலூப். அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் தான் அமைதி பெறுகின்றன. உங்க உள்ளத்துல என்ன நீங்க நினையுங்கள், அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உள்ள என்ன செய்யும்? அமைதி பெறும். இது ஒரு தடவை சொல்லிட்டு திரும்பவும் சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹ், கவனத்தில் எடுத்துக்குங்க, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் என்று 2 தடவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை ஒரே இடத்துல திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அதை நாம ரொம்ப கவனமா பார்க்கணும். 2 தடவை சொல்றான், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன, அல்லாஹ்வின் நினைவால் தான்
உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இதை நாம எந்த நேரத்திலையும் செய்யக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. துன்பமான நேரத்திலும் சரி, மகிழ்ச்சிகரமான நேரத்திலும் சரி, படைத்த இறைவனை நினைவு கூறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துன்பமான நேரங்களில் ரசூலுல்லாஹ்வே ஓதுவாங்க. எல்லா துன்பமான நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த பிரார்த்தனையை ஓதக்கூடியவர்களாக இருந்தார் என்ற செய்தி புகாரியில 6345வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை நான் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அந்த துவாவை மனனம் செய்வ நாம் முயற்சி செய்வோம். இந்த துவா என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்ட்டு 2 தடவை வருது. எப்படிப்பட்ட வணக்கத்துக்குரியவன், அதுதான் இங்க ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன செய்றாங்க, ஊதி காட்டுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அவன் யாரு? சகிப்புத்தன்மை மிக்கவன். அவன் வானங்கள், பூமி, மகத்தான அர்ஷ் ஆகியவற்றின் அதிபதி. அப்படிப்பட்ட அதிபதியான அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் கிடையாது என்பதுதான் இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். இந்த துஆ நான் ஒரு தடவை சொல்லி தரேன், மனப்பாடம் செய்வதற்கு நாம முயற்சி செய்வோம். லா இலாஹ இல்லல்லாஹுல், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். அலீமுல் ஹலீம் சொன்னா அவன் அறிந்தவன், அவன் சகிப்புத்தன்மை மிக்கவன். அறிந்தவனுமாகிய சகிப்புத்தன்மை மிக்கவனுமாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையில உள்ள அர்த்தம். இரண்டாவது, லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி யார்தான்? அல்லாஹ் தான். வ ரப்புல் அர்ஷில் அலீம், அதாவது மகத்தான அரிசி, மாபெரும் அரியாசனத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்பதுதான் இந்த துஆவுடைய பொருளா இருக்குது. அப்ப இதை உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். லா இலாஹ இல்லாஹுவல், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். அதை ட்ரை பண்ணலாமா? ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். மாஷா அல்லாஹ். கேட்க சொல்லமா? லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். உஸ்மான் பாய், அலீமுல் வ ரப்புல் அர்ஷில் அலீம், அதாவது ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, ஸமாவாத்தினா வானங்கள், வல் அர்தினா பூமி, வ ரப்புல் அர்ஷில் அலீம், அலீம்னா மகத்தான, மகத்தான அர்ஷுடைய இறைவன் அப்படின்னு நம்ம விளங்கி, தமிழ் அர்த்தம் கொஞ்சம் விளங்கி படிச்சவங்கலாம் ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். இன்னொரு தடவை நான் சொல்லித்தரேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம்,
லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். அதாவது மகத்துவமிக்க சகிப்புத்தன்மையுடைய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று வானங்களுக்கும் பூமிக்கும் மகத்தான அர்ஷுக்கும் அதிபதியான அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் கிடையாது என்பதுதான் இந்த துவாவுடைய பொருளாக இருக்கிறது. இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மகத்துவமிக்கவன், நம்ம முதல்ல அறிந்தவன் சொன்ன, நம்ம அலீம்னா மகத்துவமிக்கவன் தான், சரியா? அப்போ இதை நம்ம சரியா விளங்கி துன்பமான நேரங்களை நாம் சந்திக்கக்கூடிய நேரத்தில் இந்த துவாவை ஓதக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம். லா இலாஹ இல்லல்லாஹு ரப்பு ஸமாவாதி வல் அர்தி வ ரப்புல் அர்ஷில் அலீம். இது போன்ற துவாக்களை நாம் மனனம் செய்து அந்தந்த சந்தர்ப்பங்களில் ஓதக்கூடிய நன்மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.